நான் என் ப்ராடக்ட்டை மார்க்கெட்லயே யாரும் தர முடியாத அளவுக்கு கம்மி பிரைஸ்ல சேல் பண்ணேன். ப்ராஃபிட்டே கிடைக்கல. அதனால பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். பிரீமியமா சேல் பண்ணுவோம்னு நினைச்சேன். கஸ்டமர்ஸ் யாருமே வரல. அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க தானே? ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட்டுக்கான பிரைசிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மள மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஓனர் இந்த மாதிரி தான் பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கேண்டிலை எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். ஒரு கேண்டிலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ₹100 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு ₹50 போட்டு ₹150 சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அவங்க காம்படிட்டர் பார்த்தா ₹200 ₹500 சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்டைரக்டா அந்த பிசினஸ் ஓனருக்கு இது ஒரு லாஸ் தான். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றத சொல்றேன். மார்க்கெட்ல உங்க காம்படிட்டர் எவ்வளோக்கு சேல் பண்றாங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் கஸ்டமரே உங்ககிட்ட எவ்வளோக்கு ப்ராடக்ட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை பார்க்கணும். உங்களோட ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்கா இருக்கும்ல, அதை ஹைலைட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி உங்க பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணி பாருங்க. இப்போ ₹150 சேல் பண்ணிட்டு இருந்த ஒரு கேண்டில ஈஸியா ₹299 ₹399 சொல்லி நம்மளால சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல உங்க பிராண்டை கஸ்டமருக்கு பிடிக்க வைக்கிறது எப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.